பார்த்தோம், கார்டன் பார்த்தோம். ஸோ ரொம்ப திருப்தியா இருக்கு இல்லையா? ஏதோ ஒரு கத்துக்கிட்டோம். நம்ம திராட்சையெல்லாம் எப்படி அது ஒயினா பண்றாங்க, விதவிதமான திராட்சைகளையும் பார்த்தோம். இப்ப நம்ம அங்கேருந்து நம்ம உள்ள சிட்டிக்குள்ள போனோம்னா முதல்ல இங்க மெஜஸ்டிக் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அதுக்கு முன்ன எதிர பாத்தீங்கன்னா அன்னம்மா தேவி கோவில் இருக்கு. பெங்களூர்ல யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க அன்னம்மா தேவி. ஏன்னா பெங்களூருடைய காவல் தெய்வம்னா அன்னம்மா தேவி. ஸோ இந்த தேவி ரொம்ப பிரபலமா இருக்குது. எல்லாருமே போய் பெங்களூருக்கு வந்தாவே இந்த அன்னம்மா தேவியை வணங்கிட்டு தான் போவாங்க. நம்மளும் இப்போ உள்ள போனீங்கன்னா போன உடனே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வேண்டுதலுக்கு ஆஃபரிங்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? வேண்டுதலுக்கு எல்லாம் வேண்டிட்டு, அதனால அது போடுற இடம் இருக்கு முன்னாடி. அதனால அந்த அம்மா அவ்வளவு காவல் தெய்வம் எல்லாரையும் காப்பாற்றுவாங்கனால எல்லாரும் உப்பு வேணுங்கிறத வேண்டிட்டு இருக்கிறதெல்லாம் அந்த இடத்துல கொண்டு போய் செலுத்துவாங்களாம். அந்த இடத்தையும் நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டோம்னா மேல பாத்தீங்கன்னா அன்னம்மா தேவியுடைய ஸ்டாச்சு மேலேயும் அழகா பிரமாதமா கவர் பண்ணி வச்சிருக்காங்க. உள்ள போய் அன்னம்மா தேவியும் தரிசனம் பண்ணலாம். ஜுவாலஜிக்கல் பார்க் பாத்தீங்க, பக்கத்துலேயே பயாலஜிக்கல் பார்க்கும் இருக்கு. அது 7.5 ஏக்கர் பரப்பளவுல இருக்கு. 2006 கட்டியிருக்காங்க. ஸோ அதை நீங்க பார்க்கணுமா? அப்ப அடுத்த வாரத்துக்கு வெயிட் பண்ணுங்க, அப்பதான் காமிக்க போறோம். ஸோ குடும்பத்தோட மிஸ் பண்ணாம அந்த பட்டர்ஃப்ளை பார்க்க போறோம். அதோட இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். அதனால இப்ப இந்த இனிய பயணத்தை முடிச்சுக்கிறோம் இந்த வாரத்துக்கு. இந்த வார லக்கி வின்னர் கடிதம் எழுதினவங்களுக்கு அவர் 4 பக்கம் ரொம்பவே அழகா விமர்சனம் பண்ணி எழுதியிருக்காரு. அவருக்கு இவ்வளவு டைம் கிடைச்சு இவ்வளவு ரசிச்ச ரசிகன் பூபதி ராவ் காஞ்சிபுரத்துல இருந்து எழுதியிருக்காரு. ஸோ அவருக்கு அபிராமி கிசிங் டிக்கெட்ஸ் அனுப்பி வைக்கிறோம். என்ஜாய் பண்ணுங்க. இந்த புது வருஷத்தை நல்லா கொண்டாடுங்க. அடுத்த பொங்கல் போகி எல்லாம் வருது. எல்லாருமே குதூகலமா கொண்டாடுங்க. வெற்றி பாதையில எல்லாரும் செல்லுங்க. So bye bye from Nalamai and next week I'll see you all. உங்கள் விமர்சனங்களை அனுப்ப வேண்டிய முகவரி